மச்சான் இங்க பாருடா. டேய் மச்சான் உன் ஆள் போறாடா. பிரேக்கப் ஆகி 1 year ஆச்சுடா. அவ இன்னுமே என்ன மறக்காம இருக்க போறா. அவ ஹாப்பியா இருந்தா போதும்டா. பேசாதடி. ஏய் கவி ஹரிடி. அவள்லாம் என்ன மறந்துருப்பாண்டி. எனக்கு என்னமோ அப்படி தெரியலடி. அவன் கைய பாருடி. நான் போட்டு ரிங்கவே கழட்டி தூக்கி போட்டான். இதுல அவனா என்ன மறக்காம இருக்க போறான். வாடி போலாம். ஏய் நில்லு, டெய்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், பார்க்காமையே போற. என்ன அமைதியா இருக்க, ஏதாச்சும் பேசுடி. டேய் யாரா நீ? அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்க அப்பாவோட ரிங் என்னைக்குமே உன் கையில தான் இருக்கணும், சரியா? சரிடி போடா. இன்னும் உன் மனசுல நான் இருக்கேன். அவன் கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தாண்டி, அதுல நான் கொடுத்த ரிங்கு போட்டிருந்தாண்டி. நான் தான் சொன்னேன்லடி, அவன் இன்னும் உன்னை மறக்கல. நீ வேணா போய் பேசி பாரு. எங்கடி 1 வருஷம் ஆச்சு, எப்படிடி போய் பேசுறது? நான் சொல்றேன்ல, போய் பேசி பாரு போ. சரிடி. ஹரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. எதுவும் சொல்ல வேணாம், நீ என்ன சொல்லுவீன்னு எனக்கு தெரியும். இல்ல அது வந்து நான் நீ உன்னை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் லைஃபை பாரு. ஒரு சில விஷயம்லாம் லைஃப்ல ஒன்ஸ் போச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. இருக்கப்பவே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. டேய் மச்சா என்னடா பண்ற? படத்துக்கு வரையா? இல்ல நான் வரலடா. என்ன கட் ஆயிடுச்சு? ஒருவேளை கட் பண்ணிட்டாலோ? ஏய் முட்டைக்கண்ணி ரொம்ப ஓவரா பண்ணாதடி. போதும் நிறுத்துடா. ரொம்ப ஓவரா கழிச்சுனா அப்புறம் நான் எஞ்சி போயிருவேன். ஓ அப்படி சொன்னா நாங்க பயந்துருமா? வாடே முட்டைக்கண்ணி. ஒருவேளை இதனாலதான் நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலோ? யார் இவ? ஓ புது ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டானா? நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. புருக்கி அவதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு? நான் ஓவரா கலாய்ப்பேன், அதுக்கெல்லாம் குழந்தை மாதிரி கோஸ்ட் ஓடிட மாட்டியே. எப்படி என்ன விட்டு வேற ஒருத்தைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்குனா உன்ன? சாரிலாம் சொல்ல மாட்டேன்டி. வேணா 2 செட் பானிபூரி வாங்கி தரேன். இப்படியே என்ன சமாளிச்சிரு வா. அம்மோ சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். எங்க புருஷனை பார்த்து சிரிக்கும் கூட மாட்டேங்கிறா. புதுசா கல்யாணம் ஆனது நாளைக்கு கூட இருக்கலாமா வீடு? என்னமோ போங்க. போனு மாடி ரசோத்துமா. இந்தோ. என்ன இந்த பொண்ணு சாப்பிட்ற போது சொன்னா குளிக்கிற போத்திட்டு போகுது? டேய் நான் ஒவ்வொரு டைம் என் புருஷனுக்கு தெரியாம பயந்துட்டு பேசிட்டு இருக்கேன்டா. ஏய் பயப்படாதடி. நீ மட்டும் நான் சொல்ற இடத்துக்கு வரல, போட்டோஸ் வீடியோஸ்லாம் புருஷனுக்கு காமிச்சிருவேன். ஏய் அப்படி பண்ணிராதடா ப்ளீஸ். நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். ஏய் ப்ளீஸ் டே, இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ணேன். ஏய் நிறுத்துங்கடி. இந்த காலத்து பொண்ணுங்களை அலைஞ்சிட்டு தான் அனுப்புறீங்க. ஒழுங்கா என் கூட வந்துரு இல்ல? டேய் யாரா நீ? ஏய் அவ யாழ்றா? அடி ஆளா உனக்குறா. எங்க அவ சொன்னதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. அவன் யாரா வேணா இருக்கட்டும். எல்லாரும் வாழ்க்கையிலயும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கதான் செய்யும். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல இருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்காக எப்படி உண்மையா இருக்கணும் அதே மாதிரி நீயும் இருப்பேன்னு நம்புறேன். ஏய் உனக்கு அவ்வளவு திமிரா? நீ பண்ண தப்பு கூட நான் தான் சாரி கேட்கணுமாடி? இங்க பாருடி, இந்த டைம்ல என்னால சாரி கேட்க முடியாது. உண்மையிலதான் தப்பு, நீ தான் சாரி கேட்கணும். என்னமோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். என்ன மெசேஜ் பண்ணிருக்கா? நேர்ல சாரி கேட்க கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கா போல. அடி அடில் மூக்கி பிளாக் பண்றேன்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இந்த பொண்ணுங்களுக்கு சாரி கேட்க சொன்னா சாவுக்கு போயிட்டு வரது போல இருக்கும் போல. சாரி கேட்க மாட்டேங்கிறாளுங்க. சத்யா உண்மையிலதான் நீ தப்பு. என்ன எதுக்கு நீ பிளாக் பண்ணிருக்க? சரிம்மா, நம்ம 2 பேர் மேலதான் தப்பு. போதுமா? சரிடி, என் மேலதான் தப்பு. ஓகேவா? சத்யா என் மேலதான் தப்பு. சாரி, என்ன மன்னிச்சிரு. போதுமா? ஏய் அது எப்படி உடனே சிரிக்கிறீங்க? எமோஷனை ஸ்டாக் வச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி சாரி கேட்காத உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. போலாவா? இந்தா கவி, கடையில செம கூட்டம். எப்படியோ வாங்கிட்டேன். ஏய் இந்த ஃப்ளேவர் ஏன்டா வாங்குன? நல்லாவே இருக்காது. ஏய் பிஸ்தாடி, உனக்கு பிடிக்கலடி இது. இது வாங்கிட்டு இவ்வளவு நேரமா? கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தா வேண்டாங்கற போண்டாமக்கு குறி. ஹலோ சபரி, டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாயில. நான் நடந்தே போயிடுவேன். கவி பக்கத்துல வந்துட்ட, வந்தற வெயிட் பண்ணு. இவன் வர மாதிரி தெரியல, பஸ்லயே போயிட வேண்டியதா. எங்க ஆளையே காணோம். ஏய் எங்கடி இருக்க? எங்கடி போன? எங்க நீ வரேன் லேட் பண்ண, அதனால தான் நான் பஸ்லயே வந்துட்டேன். ஏய் லூசு மெண்டல் பைத்தியம், அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? ஏய் ஓவரா பேசாத, இனிமேல் உன்னை கூப்பிடவே மாட்டேன். வெயிடா போனேன். யாரா அவ இவ்வளவு ஒண்ணு சொல்றா? அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஏன் பண்ணல இன்சல்ட் பண்றா. கவி இந்த ஷர்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கலாமா? தலையாண்டி இப்படி குமிஞ்சிட்டு இருக்க? ஏய் அப்படியே எடுறா. ஃபேஸே தெரியாம எப்படி எடுக்கிறது? ஏய் இது ஆஸ்தெட்டிக்டா, நாங்களும் அப்படியே போட்டோ போஸே கொடுப்போம். ஏய் ஃபேஸை ஏண்டி மறைச்சிட்டே இருக்க? குறி கரெக்டா போட்டோ எடுக்கிற ஆசையா போயிடுச்சு. வா போலாம். சத்யா சொல்லுடி. ஹரி ஃப்ரீயாடா? கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன்டி, சொல்லு. தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கே, ஒரு மாதிரி இருக்காதா? சரி வை வரேன்.
ஏறு சத்யா. சாரிடா, நீ பிஸியா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவ்வளோலாம் இல்லை, ஏறு. இனிமேல் வெளியே போற மாதிரி தான் என்ன கூப்பிடு, நான் வரேன். தனியாலாம் வெளியே போகாத. சரிடா. கையேறி யாரா தப்பா நினைச்சிட போறாங்க. எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏய் ஹரி, பிரியாணி வாங்கிட்டாடா. ஏய், ஆல்ரெடி குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டு வரேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உன்னை திஷ்டி பூசணிக்கான்னு சொல்லணுமா? எப்படிமா இருக்கே? அங்கிள் நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க? தம்பி யாரு? என்னோட அண்ணா அங்கிள். இந்த வீட்டுக்கு நீ ஒரு பொண்ணு தானுமா? அங்கிள் கூட பிறந்தாதான் அண்ணான்னு இல்ல, இவன் எனக்கு கூட பிறக்காத அண்ணா. நான் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? தங்கச்சிடா. இப்போ இப்படிதானே சொல்லுவீங்க, ஃப்ரெண்டு அண்ணா தங்கச்சின்னு. போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் லைன்ல சத்யா. டேய், உண்மையானவர் வந்தா அது எப்படி ஆரம்பிச்சதோ அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை நீ பார்த்த ரிலேஷன்ஷிப் தப்பா இருந்திருக்கலாம். நான் அவளை ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன், அவளும் என்னை ஒரு அண்ணாவா தான் பாக்குறான். இனிமேல் எங்களை தப்பா நினைச்சு பேசினா இனி என்ன நடக்குன்னு தெரியாது. உனக்கு நான் முக்கியமா இல்ல இவ முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சத்யா, ஹே, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. கூப்பிட்டு போ அவனை. நீ உன் மனசாரி இப்படி பேசலன்னு எனக்கு தெரியும்டி. என்னை மன்னிச்சிருடா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். இங்க பாரு, ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கவி என் ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உனக்கு டைவர்ஸ் தாண்டி. என்ன கவி? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. நான் எதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க போறேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே எதிர்த்து பேசுற? போடி. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிப்பேன். உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அசிங்கமா இருக்குடா. முதல்ல அவகிட்ட சாரி கேளு. சாரி. கவிய வாடி போடின்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க, கேட்கவே கடுப்பா இருக்கு. இப்படி அவ கூட பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பா? இங்க ஒரு பையனும் பொண்ணும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுல்ல. மச்சான், ஒரு 100 ரூபா தான் குறா பெட்ரோல் அடிக்க. கையில இல்லடா, ஜிபே பண்றேன். தேங்க்ஸ் மச்சான். டேய், என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பெட்ரோலுக்கு ரீசார்ஜுக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் அவன் கேட்பான். அசிங்கமா இல்ல அவனு? விடு மச்சான், அவன் எப்பவுமே அப்படிதான்டா. இனிமேல் இவங்கிட்ட பணமே கேட்க கூடாது. பேபி, நம்ம அவுட்டிங் போக 10K இருக்கு, மால் போலாமா? ப்ரோ, அர்ஜென்ட்டா ஒரு 10K வேணும், கிடைக்குங்களா? 10Kவா? சடனா கேட்டீங்கன்னா இல்லையே ப்ரோ. இல்ல ப்ரோ, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். அப்படியா ப்ரோ? சரி, அம்மாவை பார்த்துக்கோங்க. எப்படிதான் அமௌண்ட் சேர்ந்தா வந்துடுறாங்களோ. மச்சான், என்னடா ஆச்சு? இவங்கிட்ட எங்க பணம் இருக்க போகுது? ஒண்ணு இல்லடா. டேய் சொல்லுடா. அம்மாக்கு உடம்பு முடியலடா, அர்ஜென்ட்டா பணம் வேணும். டேய், என்னடா சொல்ற? வீட்ல என் பைக் புக் இருக்கு, வா அதை வச்சு வாங்கி தரேன். இந்தாடா பணம். சாரி மச்சான். டேய், நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, இதுல என்னடா இருக்கு? அம்மாவை பார்த்துட்டு. காசு பணத்துக்காக மட்டும் எப்பவுமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. போய் கவி, ரெடியாரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரிடா, ஓகே. கவி, ஏறு போலாம். ஆமா, எங்க போறோம்? ஏறடி சொல்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கவி. எப்பவுமே நீ தான் எனக்கு செலவு பண்ற. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, நான் உனக்கு செலவு பண்றேன். சரிடா. ஹாய் கவி. ஏ ஹாய்டா. கண்ண மூடு. எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் கண்ண மூடி சொல்றேன். சர்ப்ரைஸ். என்னடா இது? அட, ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குடா. தேங்க் யூடா. போலாமா? ஏய் நில்லு. எத்தனை வருஷம் பின்னாடி சுத்துறது? நீங்க எனக்கு ஓகே சொல்லல, இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவேன்? உன்னால முடிஞ்சது பண்ணு. என்னடி ஓவரா பேசுற? உன்ன அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியாடா? சாகர முடி நான் இருப்பேன்டா. இனி உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது, போடா. ஃப்ரெண்டா கிடைக்க நான் ரொம்ப லக்கிடா. நானும் தாண்டி ரொம்ப லக்கி. வா, பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா இருக்குதெல்லாம் வரங்க. மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்கண்ணா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். தம்பி, உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு? மொத்தம் 3 ஓட்டுங்கண்ணா. கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. நாளைக்கு எலெக்ஷன், நம்ம சின்ன தெரியும்ல. அண்ணா, தூக்கத்தில் எழுப்பி என் ஆள் பேர் கேட்டாலே மறப்பனே தவிர நம்ம சின்னத்தை எப்படி நான் மறப்பேன்? ஆமா ஆமா, நாட்டுக்காக ஐயராம கொள்ளடிச்சு. எது? கொள்கைக்காக போராடிங்கன்னு சொல்ல வந்தண்ணா. ஓ, அப்படி போகுதா கதை? சரி சரி. ஐயோ அண்ணா, நான் நம்ம சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருவேண்ணா. ஐயோ அண்ணா, கொடுத்துட்டு போங்க. அடியே, உன்னால காசு போயிருச்சுடி. அண்ணா, காசுக்காக நாட்டை விற்கிறத விட்டுட்டு இனியாச்சும் நாட்டுக்காக யோசிச்சு முடிவு பண்ணுண்ணா. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நாளைக்கு கண்டிப்பா மறக்காம எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. அப்படியே நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா நீ கோலம் போட்டிருக்க? மருமகளை போட சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, அது வந்து காலையில நேரமா எந்திரிச்சு வாசு கூட்டி கோலம் போட்டுருமா. கோலமா? ஆன்ட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பொம்பளை புள்ள அது தெரியாதா? நீ காலையில நேரமா எந்திரிமா, நான் சொல்லி தரேன். இல்ல ஆன்ட்டி, என்னால் நேரமால எந்திரிக்க முடியாது. பரவாயில்லைங்க, நானே பாத்துக்கிறேன். ஆன்ட்டி, நான் கிளம்பிட்டேன், வாங்க கோயிலுக்கு போலாம். அம்மா, கோயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதம்மா, ஒரு நல்ல சாரியா கட்டிட்டு என்ன ட்ரெஸ் போட்டுனா என்ன ஆன்ட்டி? இல்லம்மா, இடம் பொருள் ஒண்ணு இருக்குல்லம்மா. நிறுத்துங்க ஆன்ட்டி, படிக்காதவங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. வாங்க போலாம். ஐயோ, சாப்பிட முடியலையே. சரி, போய் கொட்டிடுவோம்.
அம்மா அம்மா சாப்பாடு ஏமா கொட்டுற? ஏன் அத்தை? இல்லம்மா சாப்பிட முடியலன்னா வச்சிரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நான் சாப்பிட்டேச்சு, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? அடுத்தவங்க சாப்பிட்டதான் நம்ம சாப்பிடக்கூடாது. படிச்சிருந்தா தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. இங்க பாருமா, சாப்பாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அன்னத்தை எப்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க எச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடு கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? படிச்சா மட்டும் போதாதுமா, பகுத்தறிவும் பக்குவம் உனக்கு வேணுமா?